So hi வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நல்லா இருக்கீங்கன்னு சொல்லி நான் நம்புறேன். ஸோ வெல்கம் டு டே 9 ஆஃப் பிக் பாஸ் அண்ட் டே 10 ஆஃப் பிக் பாஸ் ரிவ்யூ. இப்போ தான் ஆரம்பித்த மாதிரி இருக்குது. ஆனால் அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா 10 நாட்கள் வந்து அப்படியே ஓடி போயிடுச்சு. போன வாரம் ஸ்டார்ட் ஆச்சு. போன வாரம் சண்டே ஸ்டார்ட் ஆச்சு. ஒரு வாரம் கம்ப்ளீட் ஆகி இன்னைக்கு 10வது நாளாக நான் தொடர்ந்து வந்து லைவ் வந்து இருக்கேன். லைவ் வர்றது எனக்கு பிரச்சனையே இல்லை. பட் ஆனால் உடம்பு சரியில்லாமல் மார்னிங் வந்து 8:30 to 7 o'clock 7:30 வரைக்கும் ஒர்க்கு போய்கிட்டு திருப்பி நைட்டு வந்து ஒரு 1 hour 2 hour லைவ் பண்ணிட்டு பிக் பாஸ் பற்றி அப்டேட் கேட்டு பார்த்து அது வந்து ப்ரிப்பேர் பண்ணி பேசுறது, திருப்பி நைட்டு 2 மணிக்கு தூங்கி மார்னிங் 7 o'clock ஏஞ்சிக்கிறது. இந்த ருட்டீன் ஒரு 10 days வந்து என்னோட ஹெல்த்தை வந்து பயங்கரமாக ஸ்பாயில் பண்ணுது. அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகுது, கோல்டு வருது, தூக்கம் இல்லாமல் இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருக்குது எனக்கு. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஓகே. தூக்கம் இல்லாமல் கொஞ்சம் இந்த ட்ரௌசினஸ் என் கண்ணில் தெரியல, டயர்டாக நான் பேசலாம். ப்ளஸ் கோல்டு செம்ம கோல்டு இருக்குது, அது திடீர்னு வந்துருச்சு இந்த கோல்டு. சரி வைஸ் நமக்கு வந்து இன்றைக்கான எபிசோட வந்து பார்த்துலாம். என்னோட சொந்த கதை சோக கதைலாம் வந்து லைவில் சொல்லிட்டுருக்கேன். பட் என்ன இன்னொரு 15 நாட்கள் அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் ஃப்ரீ பேர்டாக ஆகிடுவேன். ஆக்சுவலி இன்னைக்கான டே வந்து இன்னைக்கான டே இல்லை, நேற்றுல வந்து பார்த்தீங்கன்னா பாதிலேயே வந்து எபிசோட் முடிச்சிருப்பாங்க. ஸோ அந்த பாதியிலேருந்து எபிசோட் வந்து கண்டினியூ பண்ணாங்க. நைட்டு டின்னர் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா சமைக்கிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கு. அந்த கான்வர்சேஷன்ல வந்து பார்வதி கிச்சன் டேபிள் மேல வந்து உட்கார்றாங்க. கிச்சன் டேபிள் மேல வந்து முன்னாடி வந்து உட்கார்ந்து இருக்காங்க, ஏறி நின்று ஆடி இருக்காங்க, எல்லாமே பண்ணியிருக்காங்க. பட் அது போன சீசன். இந்த சீசன்ல வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து சப்பாத்தி மாவு வந்து செய்யறாங்க, அங்கதான் காய்கறி வெட்டுறாங்க. அங்க உட்காராதீங்க, அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேனஸ், டேபிள் மேனஸ் இருக்கிற மாதிரி அது ஒரு மேனஸ். அதை வந்து பார்வதி வந்து ஃபாலோ பண்ணணும். நான் வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்மேட், நான் என்ன வேணா பண்ணலாம், என்ன வேணா பண்ணாலும் யாரும் என்ன கேட்க கூடாது, நான் தான் வந்து பாத்தீங்கன்னா மகாராணி, அந்த மாதிரி வந்து அவங்க பிஹேவ் பண்றாங்க. ஸ்பாயில் பிராட் மாதிரி வந்து பிஹேவ் பண்ணுறாங்க. ஸ்பாயில் பிராட்னா சொல் பேச்சு கேட்காத தெனாவட்டான பறக்காரு வீட்டு பையன். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாயில் பிராட். அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி வந்து பிஹேவ் பண்ணுறாங்க. ஒரு சாப்பிட்ற டேபிள், சாப்பாடு குக் பண்ணுற டேபிள், அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உட்கார்றது அவ்வளோ மேனஸ் இல்லை, அவ்வளோ டீசன்சி இல்லை. ஸோ அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா நான் சமைக்க மாட்டேன், நான் வந்து வீடு பெருக்க மாட்டேன், வீடு இது பண்ண மாட்டேன்னு சொல்லி எல்லாரும் வந்து அவங்கவுங்க ஸ்ட்ரைக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பார்வதி வந்து அலோன் ஆயிட்டாங்க. ஸோ இவங்கெல்லாம் ஸ்ட்ரைக் பண்ணுறது பார்த்துட்டு நீங்கள் என்ன ஸ்ட்ரைக் பண்ணுறது, எனக்கு சாப்பாடு வேணாண்டா, நான் வந்து இது பண்ணுறா ஸ்ட்ரைக் பண்ணுறான்னு சொல்லி அவங்க வந்து பெட்ரூம்குள்ளே போய் படுத்துட்டாங்க. உள்ள போய் படுத்துட்டா ஆக்சுவலி பிக் பாஸோட ரூல்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லா சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்மேட் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் ஹவுஸ்மேட் வந்து சாப்பிடணும். ஒரு ஆள் மிஸ் ஆனால் கூட வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் ஹவுஸ்மேட் வந்து சாப்பிடக்கூடாது. ஸோ அப்படிப்பட்ட ரூல்ஸ் இருக்கு. அவங்க பாட்டு படுத்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே வந்து சாப்பிடல. அவங்க வந்து இப்போ ஹவுஸ்மேட் பிக் பாஸ் ஹவுஸ்மேட்லாம் சொல்றது அவங்க வந்து என்கிட்ட சாரி கேட்கணும், அப்படி பண்ணதுக்கு அப்படி பேசுறதுக்கு ஆட்டிடியூட் காட்டுனது சாரி கேட்கணும்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. நான்லாம் சாரிலாம் கேட்க முடியாது. அவங்க சமைச்சு சாப்பிட்றாங்க, இல்லை போங்க சொல்லி அவங்க கொஞ்ச நேரம் ஒரு ரொம்ப நேரம் வரைக்கும் படுத்துனே இருக்காங்க. பட் லைட் ஆஃப் ஆச்சு, ரொம்ப நேரம் ஆச்சு, யாருமே சாப்பிடல, எல்லாரும் வந்து கேட்டாங்க. இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கனியக்கா வந்து ஃபயர் மோட்ல இருக்காங்கன்னு நினைக்கிறேன். வாங்க கனியக்கா, வாங்க கனியக்கா, எவ்வளோ நாள் ஆச்சுக்கா இந்த மாதிரி உங்களை பார்த்து, அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்து கொடுத்தாங்க. இதே மாதிரி அவங்க வந்து அவங்களோட வாய்ஸை, அவங்களோட ஒப்பீனியனை வந்து அவங்களோட கருத்தை எடுத்து வச்சாதான் மக்களுக்கு வந்து அவங்கள பற்றி தெரியும். ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி வந்து குக் வித் கோமாளியில் வந்து ப்ளே பண்ணாங்க, நல்லா சீசனாக போச்சு, அவங்க தான் வின் பண்ணாங்க, அதெல்லாம் ஓகே. பட் ஸ்டில் ரொம்ப நாள் ஆயிடுச்சு, மக்கள் வந்து மறந்துருப்பாங்க. இந்த பிக் பாஸ்ல நீங்க என்ன பண்றீங்க, எப்படி பிஹேவ் பண்றீங்க, உங்களோட கருத்துக்கள் என்ன, உங்களோட ஒப்பீனியன் என்ன, அதை எடுத்து வச்சாதான் மக்களுக்கு வந்து உங்களை பத்தி தெரியும். அவங்க 2 வாரமா வெறும் குக் பண்ணிட்டு போறதுக்கு வந்து வந்த மேடு மாதிரி வந்து அவங்க இருக்காங்க. சாரி, இந்த வேர்ட் மேடு நான் சொல்றது எதுக்கு தான், மேடு வந்து பாத்தீங்கன்னா குக்கிங் தான் பண்ணுவாங்க, வேற எதுவும் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி இந்த பிக் பாஸ் ஹவுஸ்க்கு ஒரு மேட் மாதிரி குக்கிங் பண்ணது மட்டும் இந்த வீட்டுக்குள்ள இருந்த மாதிரி இருந்துச்சு 2 வாரமா 1.5 வாரமா கனியக்கா. பட் இன்னைக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட வாய்ஸ் ரைஸ் பண்ணி அவங்களோட ஒப்பீனியனை வந்து ஸ்ட்ராங்காக வந்து எடுத்து வச்சாங்க. அதுவும் கிச்சனில் தான் எடுத்து வச்சாங்க, அது வேற மேட்டர். பட் ஸ்டில் இந்த மாதிரி ஒரு சமயத்தில் அவங்களோட ஒப்பீனியனை வந்து எடுத்து வச்சாங்க பார்த்தீங்களா, அது வந்து உண்மையிலே அப்ரிஷியேட்டட். அவங்க ஃபயராக இருந்தாங்க. ஆக்சுவலி இங்கே சண்டை போட்டது, அங்கே அவங்களோட கான்வர்சேஷன் நடந்தது, டிபேட் நடந்தது, எல்லாமே வந்து சூப்பராக இருந்துச்சு. பர்ஃபெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா கனியக்கா பண்ணாங்க, நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லைட் ஆஃப் பண்ணுறாங்க, யாருமே சாப்பிடல. ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து பார்த்தீங்கன்னா பாரு வந்து கொஞ்சம் இறங்கி வந்து நான் பண்ணது உங்கள் எல்லாருக்கும் யாராச்சும் ஹர்ட் ஆயிருந்துச்சுன்னா என்ன மன்னிச்சிருங்க சொல்லி அந்த மாதிரி கேட்குறாங்க. கேட்டு அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி எல்லாரும் வந்து போய் சமைக்கிறாங்க, சமைச்சு எல்லாரும் சாப்பிட்றாங்க. பார்வதிக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நூடுல்ஸ் வேணும் பண்ணி கொடுன்னு சொல்லும்போது பண்ணி கொடுத்தாரு சபரி. லைக் என்னன்னா அவங்க வந்து சமைச்சிட்டு இருக்காங்க, இல்லை இந்த பாத்திரத்தை எடுத்துட்டு எனக்கு இப்போவே சமைச்சு கொடு, அவர் வேலை பார்த்துன்னு இருக்காரு, ஒரு 2 minutes வெயிட் பண்ணுங்க, நான் இது வந்து எடுத்து வச்சுட்டு சமைச்சிடறேன், இல்லை இந்த காலியாக இருக்கு எனக்கு சமைச்சு கொடுன்னு சொல்லி
ஒத்த காலில் நிற்கிறாங்க. இந்த ஆட்டிடியூட் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து கீழே இருக்க போகுது. இந்த ஆட்டிடியூட் நல்லாவே இல்லை. அவங்க வந்து அவங்க தான் சுப்ரியர் சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. இட்ஸ் லுக்கிங் ஸோ பேட். ஒரு தேர்ட் பர்சனாக ஒரு ஷோவில் உட்காந்து பார்க்கும்போது இத்தனை பேர் சாப்பிடல, அதுக்கு காரணம் அவங்க தான். இப்போ வந்து எல்லாருக்கும் சீக்கிரமாக சாப்பாடு பண்ணிட்டு இருக்காரு. 3-4 ஸ்டவ் வந்து பண்ணிட்டு அவர் இன்னொருத்தர் தான் இருக்காரு. இந்த 2 பேர் தான் 3-4 ஸ்டவ் வந்து சமாளிக்கிறாங்க. அதுக்காக அவங்க வந்து ஒரு 2-3 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கன்னா, இல்லை எனக்கு இப்போவே வேணும், மேகி சமைச்சு கொடுன்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. அவங்களும் வந்து இருங்க சமைச்சு தரேன்னு சொல்லி எடுத்து சமைச்சு தராரு. ஒரு 2 நிமிஷம் கூட அவங்களால வந்து வெயிட் பண்ண முடியல. இந்த இடத்துல வெரி பேட் ஹேபிட் சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் தூங்கிட்டு மார்னிங் இப்போ வந்து இன்னைக்கான நாள் வந்து ஸ்டார்ட் ஆகுது. மார்னிங் எடுத்தவொடனே அரோரா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேப்டன் கூட வந்து பேசின்னு இருக்காங்க. என்னன்னா கமருதீனுக்கு வந்து அரோரா மேலே ஒரு கண்ணா. கமருதீனுக்கு மட்டுமா கண்ணு? என் கிளாஸில் இருக்க பாதி பசங்களுக்கு அவங்க மேலே கண்ணு. பட் ஸ்டில் ஜஸ்ட் ஃபார் ஃபன். பட் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கமருதீனை ஃப்ரெண்டாக பார்க்குறாங்க. ஆனால் கமருதீன் வந்து பார்த்தீங்கன்னா அரோராவை வந்து லவ் சைடில் லவ் ஆங்கிளில் பார்க்குறாங்க சொல்லி அவங்க வந்து ஃபீல் பண்ணுறாங்க. ஏதோ ஒரு கான்வர்சேஷனில் ஏதோ ஒரு இதில் வந்து இப்போ நம்ம 2 பேரும் நாமினேட் ஆகிட்டோம் பார்த்தீங்களா. ஸோ இந்த நாமினேஷன் அப்போது நம்ம 2 பேரும் லவ் கண்டென்ட் பண்ணலாம் சொல்லி ஏதோ சொல்லியிருக்காரு. அது வந்து கண்டென்ட் தான். அவர் லவ் பண்ணலாம், கல்யாணம் பண்ணலாம் அந்த மாதிரி அவர் சொல்லலை. அது வந்து கண்டென்ட் பண்ணலாம், மக்களை வந்து என்டர்டெயின் பண்ணலாம். லைக் லாஸ்ட் சீசனில் வந்து எப்படி ஐஷு அப்புறம் வந்து டிக்சன் இந்த 2 பேரும் வந்து லவ் கண்டென்ட் மாதிரி பண்ணாங்களோ அதே மாதிரி பண்றதால ஐஷு நிக்சன் இல்ல சாரி சீசன் 4 நான் வந்து கமருதீனை பார்க்கும்போது ஒருத்தரை ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி இருக்குது, ஒருத்தர் ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி இருக்குன்னு நான் சொல்லிட்டே இருக்கேன் பார்த்தீங்களா. அது வந்து பாலாஜி முருகதாஸ். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கோவப்படுறாரு, சண்டை போடுறாரு, தேவையில்லாத வார்த்தை விடுறாரு, தேவையில்லாம சண்டை போடுறாரு, வாண்டடா வந்து ஏதாவது ஒரு ஃபைட்டை வந்து உண்டாக்குறாரு. ஆனா அந்த ஃபைட்ல அந்த ரீசன் வந்து ஒண்ணுமே இருக்காது. அதே மாதிரி தான் இவரும் இருக்காரு. சீசன் 4ல் வந்து பார்த்தீங்கன்னா சிவானியை வச்சுட்டு ஒரு லவ் கண்டென்ட் பண்ணாங்க. அதே மாதிரி வந்து சீசன் 9ல் வந்து அரோரா வச்சு ஒரு லவ் கண்டென்ட் பண்ணலாம் சொல்லி கமருதீன் வந்து பிளான் பண்ணுறாரு நான் நினைக்கிறேன். ஒருத்தரை ரெப்ரசென்ட் பண்ணலாம், அதான் அப்படியே ஈயர்ச்சா காப்பி மாதிரி பண்ணக்கூடாது. எனக்கு அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த சீசன் 9 பார்க்கும்போது இது எங்கேயோ நான் பார்த்துருக்கேன்னு. ஹேய் இது பாலாஜி முருகதாஸ் சீசன் 4ல் பண்ண தானே பாருங்க, மணி கூட அடிக்குது. இந்த மாதிரி லைவ் போடும்போது ஃபர்ஸ்ட் வந்து எப்பவுமே இது பண்ணிருங்க, என்ன சொல்றது, சைலண்ட்ல போட்டுருங்க. இந்த பாலாஜி முருகதாஸ் சீசன் 4ல் பண்ணதான்னு சொல்லி அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா பாலாஜி முருகதாஸை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுறாரு ஆக்சுவலி. பட் எனிவேஸ் அரோராவுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு டாட் கமருதீன் வந்து அவர் மேலே வந்து ஒரு கண்ணா இருக்காரு சொல்லி. பட் எனக்கு தெரியல அது என்ன கதை ஓடின்னு இருக்குன்னு சொல்லி. இந்த பக்கம் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கலை கம்ப்ளைனிங் அபவுட் சபரி. ஓகே, இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா கமருதீனை பற்றி கமருதீன் வந்து அரோரா பின்னாடி இருக்காங்க சொல்லி அரோரா சொல்கிறாங்க. அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஆதிரை வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எஃப்ஜே வந்து பிக் பாஸ்க்கு உள்ளே வரதுக்கு 2 நாள் முன்னாடி பார்த்தேன், எதிர்ச்சியாக பார்த்தேன், அவனை சைட் அடித்தேன் அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு கதை ஓடின்னு இருக்கு. டேய் இது பிக் பாஸ் வீடா, இதை லவ்வர்ஸ் பார்க்காடா, என்னடா நடக்குது? உங்களை மாதிரி ஆட்கள் தான் இல்லை மாதிரி சிங்கிள் பசங்க அப்படியே வந்து எதுக்கு வேணாம். இந்த மாதிரி 2 பேரும் ஜோடியாக சேரும்போது வயிற்றுச்சலாக இருக்குது தெரியுமா. மண்ணை எடுத்து மூஞ்சியில் போட்டு ஓடிலாம் போல இருக்குது. அது இந்த 2 பேரும் வந்து கூட்டா சென்று ஏதாச்சும் ஃபியூச்சரில் வந்து பண்ணுவானுங்க. இந்த பக்கம் பார்த்தா அரோரா கமருதீன், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எஃப்ஜே ஆதிரை. என்னடா நடக்குது இங்கே? பிக் பாஸா லவ்வர்ஸ் பார்க்கா? நீங்கள் சொல்லுங்கள் கைஸ். இல்லை பார்த்தா கொஞ்சம் வயிற்றுச்சலாக இல்லை? எங்களை மாதிரி சிங்கிள் பசங்க சாபம் உங்களை சும்மா ஒரு ஆதிரி லெடி கைஸ். அண்ட் நெக்ஸ்ட்டு இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ் பேருக்கு வந்து நிறையா கன்செஷன் இருக்குது. நிறையா வந்து சாப்பிட்ற பொருள் வந்து கொடுப்பாங்க. அந்த மாதிரி நியூட்ரலாக வந்து கொடுத்துருந்தாங்க. எங்களை விட்டு எப்படி நீங்கள் நியூட்ரலாக சாப்பிட்லான்னு சொல்லி கனியக்கா வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணி அந்த நியூட்ரலாக வந்து ஒழிச்சு வைக்கிறாங்க. ஏன் கனியக்கா உங்களுக்கு எவ்வளோ நல்லவங்களா நான் நினச்சேன். அங்கே வந்து இப்போ பிக் பாஸ் ஹவுஸில் சாப்பாடு பொருள் தான் ரொம்ப ரொம்ப கம்மியாக கிடைக்கும். அந்த சாப்பாடு பொருளையே வந்து நீங்கள் ஒழிச்சு வச்சா அது வந்து நல்லா இல்லை. சாப்பிட்ற விஷயத்தில் வந்து விளையாட வேணாம், மற்ற எந்த விஷயமா இருந்தாலும் நீங்கள் விளையாடலாம். பட் சாப்பிட்ற விஷயத்தில் வந்து இந்த மாதிரி பண்ணுறது நல்லா இல்லை. ஸோ அந்த மாதிரி நியூட்ரலாக வந்து ஒழிச்சு வச்சு அவங்க சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி பண்ணுறது வந்து இட்ஸ் லுக்கிங் ஸோ பேட். பட் ஆனால் ஒருத்தங்களை வந்து காட்டி சாப்பிட்றதும் தப்பு தான், அது வந்து நான் சரி சொல்லலை. பட் ஸ்டில் இது வந்து அவங்களுக்கான ப்ரிவிலேஜ் அவங்க யூஸ் பண்ணுறாங்க. அது வந்து நம்ம பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அது வந்து தடுக்கிறது அது எந்த வகையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா நியாயமாக எனக்கு படலை. அண்ட் நெக்ஸ்ட் வந்து கலை. ஸோ கலையரசன் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துலேருந்து வன்மத்தை வந்து கொட்ட ஆரம்பிக்கிறான். காலிலேருந்து மார்னிங்லேருந்து நைட்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவனோட வேலை வந்து கேமரா முன்னாடி நின்றுட்டு சபரியை பற்றி தப்பாக சொல்லணும், அவனை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா தப்பாக சொல்லணும். அதனால வந்து ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து சபரி கெட்டவனா தெரியணும், அவன் ஆக்ட் பண்ணுறான்னு தெரியணும்னு சொல்லி அவரோட எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கோ இல்லை அவங்களோட ஃபேமை வந்து டிக்ரீஸ் பண்ணுறதுக்கோ தான் வந்து பார்த்தீங்கன்னா கலையரசன் வந்து ட்ரை பண்ணிருக்காரு. காலையிலேருந்துங்க
காலைல ஏஞ்சோன்னு வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி கிட்ட வந்து சபரியை பற்றி தப்பு தப்பாக பேசுறது கலையரசன். அந்த கலையரசன் நைட்டு உட்கார்ந்து பேசும்போது கூட வந்து பார்த்தீங்கன்னா சபரியை பற்றி தப்பு தப்பாக பேசுறது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சபரிக்கு வந்து என் மேலே வன்மம், சபரிக்கு வந்து என் மேலே வந்து பயம், அந்த மாதிரி வந்து அவர் வந்து எடுத்து விடுறாரு. ஆனால் கலையரசனை பற்றி எங்கேயும் ஒரு வார்த்தை கூட சபரி எந்த இடத்துலையும் பேசலை. ஆனால் இந்த கலையரசன் இருக்கா பார்த்தீங்களா, கிடைக்கிற கேப்லலாம் வந்து எப்படியாச்சும் சபரியை வந்து டவுன் பண்ணணும், சபரியோட பேரை வந்து கெடுக்கணும், அவரை வந்து நாசமாக்கணும்னு சொல்லி எல்லா இடத்துலையும் கிடைக்கிற கேப்ல எல்லாம் அவர் பேரை டேமேஜ் பண்ற மாதிரி என்னென்ன சொல்லணுமோ எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா லைன் பை லைன் சொல்லின்னு இருக்காரு. அவர் மேல அப்படி என்ன வன்மம்னு சொல்லி எனக்கு தெரியல, கலையரசனுக்கு சபரி மேல என்ன வன்மம்னு தெரியல, அப்படி ஒரு வன்மத்தை வந்து தொடர்ந்து கொட்டிக்கிட்டே இருக்காரு. ஆனா அவரை கேட்டா சபரிக்கு தான் என் மேல வன்மம், எனக்கு வந்து சபரி மேல வன்மம் இல்ல, நீங்க பேசல தெரியுது ப்ரோ யாருக்கு யார் மேல வன்மம்னு. நெக்ஸ்ட் வந்து மாஸ் டாஸ்க் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க, வீக்லி டாஸ்க். ஸோ இந்த வாரத்தோட வீக்லி டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா த மாஸ் டாஸ்க். பிக் பாஸ்லேயும் வந்து ரொம்ப பாப்புலரான கேம் வந்து நீயும் பொம்மை நானும் பொம்மை. அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி வந்து த மாஸ்க்னு சொல்லி கொஞ்சம் மாடிஃபை பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேம்ப்ளெட் இருக்கும், அந்த பேம்ப்ளெட்டை வந்து இங்கே ஓடி போய் ஃபர்ஸ்ட் ஆளாக எடுத்துட்டு அதுக்கான ஒரு பாக்ஸ் இருக்கும், அந்த பாக்ஸில் வந்து வைக்கணும். 19 பேரோட மாஸ்க் வந்து அங்கே இருக்கும், பட் அந்த பாக்ஸ் வந்து 18 தான் இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து எலிமினேட் ஆவாங்க. ஸோ அதே மாதிரி ஒருத்தரும் எலிமினேட் ஆகும்போது ஒரு பாக்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணிட்டே வருவாங்க. லாஸ்ட் பாக்ஸ்ல யாரோட ஃபேஸ் இருக்கோ யாரோட மாஸ்க் இருக்கோ அவங்க தான் இந்த வீக்லி டாஸ்கோட வின்னர். ஸோ இந்த வீக்லி டாஸ்கோட பிரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாமினேஷன் ஃப்ரீ பாஸ். அது வந்து யார் வேணா ஜெயிக்கலாம். லாஸ்ட் யாரோட மாஸ்க் வந்து அந்த மாஸ்க் ஹவுஸ்ல இருக்கோ அவங்களுக்கு வந்து அடுத்த வாரத்துக்கான நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்து கிடைக்கும். இது யாருக்கு வேணா கிடைக்கலாம், இது வந்து சூப்பர் டீலக்ஸா இருக்கலாம், இல்ல பிக் பாஸ் ஹவுஸ் மேட்டா இருக்கலாம், யாருக்கு வேணா இருக்கலாம், யாருக்கு வேணா கிடைக்கலாம். இது வந்து அவங்கவுங்க ப்ளே பண்றதுல இருக்கு. இது வந்து ஒரு இண்டிவிஜுவல் கேம். இதுலயும் வந்து குரூப்பிசம் பண்ணி குரூப்பா அவங்க விளையாடுனாங்கன்னா இந்த கேம் வந்து உண்மையிலேயே போர் அடிக்கும். தனியா இந்த கேம் ஆடினாங்கன்னா உண்மையிலேயே வந்து வின் பண்றது நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஒன்றும் பண்ண வேணாம், ஒரு பொம்மையை எப்படியும் வந்து ஒரு மாஸ்க் வந்து உங்க கையில இருக்க போகுது. எல்லாரும் வச்சதுக்கு அப்புறம் அந்த மாஸ்க் வந்து ஒருத்தரா நீங்க வந்து எலிமினேட் பண்ணிட்டு வரலாம். நீங்க வந்து மாஸ்க் வைக்கவே தேவையில்லை, அப்படியே அதை வந்து ஹோல்ட் பண்ணலாம். பட் அதை ஹோல்ட் பண்றது ரொம்ப கஷ்டம் தனியா விளையாடணும்னா. பட் நீங்க தனியா விளையாடினீங்கன்னா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, குரூப்பா விளையாடனாலும் வாய்ப்புகள் இருக்கு. பட் இந்த பிக் பாஸ் ஹவுஸை பொறுத்த வரைக்கும் நண்பனும் யாரும் இல்லை, எதிரியும் யாரும் இல்லை, சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி வந்து கூட பழகுவாங்க. ஸோ அது வந்து நம்ம பார்த்து இருக்கணும், பார்த்து ப்ளே பண்ணணும். நம்ம ஃபேஸ் நம்ம டால் யார்கிட்ட இருக்குன்னு சொல்லி ரொம்ப கவனமா இருக்கணும். அண்ட் நாமினேஷன் ஃப்ரீ பாஸை தாண்டி ஒரு டின்னரும் வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க, நல்ல ஒரு கிராண்ட் டின்னரும் ஆஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்டு வந்து ஆரம்பிக்குது. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கலவர பூமியா இருக்கு, ஆளாளுக்கு அடிச்சுக்கிறாங்க, புடுங்கிக்கிறாங்க. இவங்க பாரு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாலை வந்து எடுக்கிறது, டால்னே வருது, அந்த மாஸ்க் வந்து எடுக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உள்ள போக பார்க்குறாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இவர் விக்ரம் வந்து அவரை வந்து பாரு வந்து இப்படி தள்ளி விடுறாங்க. தள்ளி விடு அவங்க லைட்டாக தள்ளினாங்க, பாரு வந்து அப்படி இப்படி போய் விழுந்தாங்க. விழுந்துட்டு என்ன தள்ளி விடுற என்ன தள்ளி விடுறன்னு சொல்லி அடிக்க வர்றாங்க, பஞ்ச் பண்றாங்க விக்ரம. இது பிக் பாஸா WWE இதெல்லாம் அலௌடா பிக் பாஸ்ல? உண்மையிலேயே வந்து விக்ரம வந்து பஞ்ச் பண்ணாங்க அவங்க. இதெல்லாம் எப்படி வந்து பிக் பாஸ் ஓகே சொல்றாங்க, இது எப்படி அக்செப்ட் பண்றாங்கன்னு தெரியல. அவங்க கொஞ்சம் புஷ் பண்ணாங்க, அவங்க ஏதோ ஒரு பெருசா வந்து ஆக்ட்லாம் பண்ணாங்க, அதுக்கப்புறம் வந்து எகிரி வந்து அடிச்சாங்க. பட் ஆனால் இதெல்லாம் வந்து கண்டுக்கவே இல்லை. நெக்ஸ்ட் கெமி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ்க் வச்சிருந்தாங்க, அந்த கெமியை தடுக்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் வந்து வாட்டர் மெலன் ஸ்டார் வந்து அப்படியே கெமியோட இடுப்பை பிடிச்சிக்கிட்டு இந்த பக்கம் ஒரு கையை பிடிச்சிட்டு அப்படியே ஒரு பார்வை பார்க்குறாரு. 2 நாள் முன்னாடி தான் அந்த ஆளை நான் சப்போர்ட் பண்ணேன், அவர் டாக்டர்யா, அவருக்கு கை கால் மாதிரி தான் எல்லாமே. பட் அதான் அந்த ஃபோட்டோ பார்க்கும்போது எனக்கே கொஞ்சம் பட் ஸ்டில் அது ஒரு கேம்ல வந்து தெரியாம கூட அப்படி கைப்பற்றிருக்கலாம், கை வச்சிருக்கலாம், சொல்ல முடியாது. ஏன்னா பார்வதிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமான கேம் வந்து ஆடினாங்க இந்த இதில். கெமி எனக்கு பிடிக்காது, பார்வதி எனக்கு பிடிக்காது. பட் கெமி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ட்ரெஸ் போட்டிருக்காங்க, அந்த ட்ரெஸ்ஸை பிடிச்சி வந்து இழுக்கிறாங்க. இது வந்து பிக் பாஸ் ஷோ, இது வந்து கோடிக்கணக்கான பேர் பார்க்குற ஷோ. லைவ்ல வந்து ஆயிரக்கணக்கான பேர் வந்து பார்க்குறாங்க, thousands of people வந்து லைவ்ல பார்க்குறாங்க. இந்த மாதிரி ஷோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களோட ட்ரெஸ் பிடிச்சி இழுக்கும் போது, அதுவும் வந்து பொண்ணோட ட்ரெஸ் பிடிச்சி இழுக்கும் போது அவங்களோட இதெல்லாம் ப்ரைவேட் இதெல்லாம் தெரியும் போது அது வந்து ரொம்ப தப்பாக இருக்கும். ரொம்ப பிக் பாஸ் டீம் அது கட் பண்ணிடுறாங்க, அது வேற. ஸ்டில் அவங்களுக்கு ஒரு சென்ஸ் வேணாமா, நம்ம என்ன பண்ணுறோம் என்ன பண்ணக்கூடாது ஒரு சென்ஸ் வேணாமா? அவங்களும் ஒரு பொண்ணு தானே, இப்படி ட்ரெஸ்ஸை பிடிச்சி இழுத்தா அது எப்படி எந்த வகையில் வந்து சரியாகும் நீங்கள் நினைக்கிறீங்க? எனக்கு இது வந்து ஆக்சுவலி ரொம்ப தப்பாக இருந்துச்சு. அவங்க ஸ்டாப் பண்ணுறதுக்காக அவங்க கையை பிடிச்சிருக்கலாம், காலை பிடிச்சிருக்கலாம். லைக் அந்த ஃபர்ஸ்ட் ஒரு டாஸ்க் கேப்டன்சி டாஸ்க் இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த டைமில் வந்து காலை பிடிச்சாங்க, அது பிடிச்சி இழுத்தாங்க, அது ஓகே, அது இட்ஸ் ஓகே, இட்ஸ் மேனேஜபிள். அதுவும் கொஞ்சம் இதுதான் மேனேஜபிள், பார்க்குறது நல்லா இருக்கும். ஆனால் ட்ரெஸ்ஸை பிடிச்சி இழுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அது அவ்வளோவா நல்லா இல்லை. அவங்களோட ப்ரைவேட்டான விஷயம்
விஷயம்லாம் வந்து பாடிலாம் வந்து ஸ்கின் ஷோ ஆகுது. ஸோ கோடிக்கணக்கான பேர் பார்க்குற ஷோவில் ஒரு பொண்ணோட ஒரு ஸ்கின் ஷோ பண்ணால் அது வந்து அவங்க ஃபேமிலி என்ன நினைப்பாங்க, அவங்கள சார்ந்தவங்க என்ன நினைப்பாங்க, இல்லை எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இது கேமாக பார்ப்பாங்களா இல்லை வேற ஒரு பார்வையில் பார்ப்பாங்களா? ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஆங்கராக இருந்தவங்க யோசிக்க மாட்டாங்களா? அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா பார்வதியை நான் சொல்கிறேன், அவங்க கண்ணாடி போட்டிருக்கிறதுனால அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா மியா கலிஃபான்னு சொல்லி கலாச்சாங்க. அது யார் ஏதாவது சொல்லி நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, பட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி வந்து கண்ணாடி போட்டனால இந்த மாதிரி வந்து கலாய்க்கிறாங்க, அதுவே அவங்களுக்கு ஹர்ட்டிங் ஆகுது. ஸோ ஆனால் பட் நீங்கள் ஒரு பொண்ணோட ட்ரெஸ்ஸை பிடிச்சி இழுக்கும்போது அது எப்படி எந்த வகையில் சரியாகும்? அது ஒரு நேஷனல் டெலிவிஷனில் எனக்கு ஆக்சுவலி அது ரொம்பவே தப்பாக பட்டுச்சு. அவங்க கையை பிடிச்சி இழுத்துருக்கலாம், கடிச்சிருக்கலாம், இல்லை காலை பிடிச்சி இழுத்துருக்கலாம், தடுத்துருக்கலாம், எல்லாம் ஓகே. பட் ட்ரெஸ்ஸை பிடிச்சி இழுக்கிறது நாட் அ ஃபேர் கேம்னு தோணுது. அவங்க ஆல்ரெடி சின்ன ஒரு டிஷர்ட் மாதிரி தான் போட்டிருக்காங்க, அதை பிடிச்சி இழுக்கும்போது அது வந்து ரொம்ப பேடாக இருந்துச்சு, ரொம்ப நல்லா இல்லை. அது இந்த மாதிரி ஒரு கேம் பிளே வந்து பார்வதி கண்டினியூ பண்ணாங்கன்னா யாருமே வந்து பார்வதிக்கு வந்து சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அதுவும் திவாகருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நேம் இருக்கு, அவங்க வந்து ஒரு நல்ல லெவலில் வந்துன்னு இருக்காரு. இந்த பார்வதி கூட சேர்ந்துட்டு அவரோட நேமை அவரே கெடுக்கிற மாதிரி இருக்கு. அந்த மனுஷன் நல்லா வருவார், லைக் அவன் நல்லா பிளே பண்ணா கண்டிப்பாக வந்து இந்த பிக் பாஸ் டைட்டில் வந்து திவாகருக்கு போனாலும் நான் ஆச்சரியப்பட மாட்டேன். ஏன்னா உண்மையிலேயே வந்து திவாகர் வந்து ஒரு நல்ல மனுஷன். பட் ஆனால் சில டைம் இவங்க கூட சேர்ந்துக்கிட்டு அவங்களோட பேரை, திவாகரோட பேரை அவரே வந்து கெடுத்துக்கிறாரு, ரொம்ப மட்டமாக கெடுத்துக்கிறாரு. அதுவும் இன்னைக்கான ஷோவில் பார்வதி வந்து கெமியோட ட்ரெஸ் பிடிச்சி இழுக்கிறாங்க, திவாகர் வந்து கெமியோட இடுப்பை பிடிக்கிறாங்க, அவர் கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. கேம்ல தெரியாம கூட பிடிச்சிருக்கலாம், அது வந்து ஃபேர் அண்ட் ஆஃப். பட் ஸ்டில் நம்ம என்ன பண்றோம்னு சொல்லி ஒரு காமன் சென்ஸ் வேணாமா? பார்வதி வந்து பிடிச்சி இழுக்கிறாங்க, கெமி இங்க இருக்காங்க, அவங்க 2 பேர் சண்டை போட்டுட்டோம், நீங்க ஏன் நடுவில் வரீங்க? நீங்க ஏன் வந்து அதை பண்றீங்க? உங்களோட பொம்மை, உங்களோட ஃபேஸ் வந்து அவங்க கிட்ட இருக்கா? உங்களுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லையே. இந்த இடத்துல வந்து திவாகர் வர வேண்டிய அவசியமே கிடையாது. அவரையே வந்து அவரை பிடிக்கணும், கெமியை வந்து பிடிக்கணும். அது ரொம்ப பேடா இருந்துச்சு எனக்கு. பார்வதி ஒரு பக்கம் வந்து கெமியோட ட்ரெஸ் பிடிச்சி இழுக்கிறாங்க, இன்னொரு பக்கம் வாட்டர்மெலன் ஸ்டார் வந்து இடுப்புல கை போடுறாரு, கையை பிடிச்சி இழுக்கிறாரு. இது ரொம்ப பேடா இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்களும் பார்க்குற ஷோ, இது வந்து எல்லாமே அடல்ட்ஸ் ஓன்லி ஷோ கிடையாது, இது வந்து குழந்தைங்களும் பார்க்குற ஷோ. சோஷியலி நம்ம ரெஸ்பான்சிபிளா இருக்கும். இந்த பிக் பாஸ் பார்க்கறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ஜாய் பண்ணி பார்க்கணும், கேம் வந்து ஃபன்னா இருக்கணும். இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வைலண்டா இருக்கக்கூடாது, இந்த மாதிரி வந்து ஸ்கின் ஷோ பண்ணக்கூடாது. நார்மலா எல்லா ஆடியன்ஸும் பார்க்குற மாதிரி ஒரு ஷோ இருக்கணும். ஏன்னா இது வந்து பிரைம் டைம்ல விஜய் டிவி மாதிரி ஒரு ஷோ, டிவியில் வந்து வருது. ஸோ எல்லாரும் வந்து வீட்டில் சாப்பிட்டு ரிலாக்ஸாக ஸ்கூல் போகிற பசங்க, காலேஜ் படிக்கிற பசங்க, சின்ன குழந்தைங்க எல்லாருமே வந்து இந்த டைமில் உட்காந்து பார்ப்பாங்க. ஸோ பிக் பாஸ் டீம் தான் இது ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும். அதை விட ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக இருக்கிறது வந்து கண்டஸ்டன்ட். நம்ம என்ன பேசுகிறோம், நம்ம எப்படி நடந்துக்கிறோம், அது வந்து வெளியே கோடி பேர் பார்ப்பாங்க. அது கொஞ்சமாச்சு அது மனசில் இருந்தால் இந்த மாதிரி வந்து ப்ளே பண்ண மாட்டாங்கன்னு தோணுது. பட் ஸ்டில் இது அவங்களோட கேம், அவங்க எப்படி ப்ளே பண்ணுறாங்க சொல்லி அவங்கள தான் கேட்கணும். இந்த மாதிரி ஒரு போச்சுங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து இழுக்கிறது, பிடிச்சி தள்ளுறது, அவங்க பொம்மையை வந்து கை மாற்றுறது, ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரூல்ஸ்க்கு அகேன்ஸ்டாக இருக்குது. ஸோ அதனால பிக் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரூல்ஸ்க்கு அகேன்ஸ்டாக இருக்குது, அதனால இந்த கேமை நான் ஃபர்ஸ்ட் ரவுண்டை டோட்டலாக ரத்து பண்ணுறேன்னு சொல்லி இப்போ ஆர்டினை திருப்பி முதலேருந்து ஆரம்பிங்கன்னு சொல்லி பிக் பாஸ் சொல்லிட்டாரு. ஸோ அதனால் திருப்பி முதலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேம் வந்து ஆரம்பிச்சாங்க. ஸோ அகெயின் ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்டில் வந்து கெமியை வந்து தூக்குனாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்டில் வந்து கெமி அவுட், செகண்ட் ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா பார்வை வந்து எலிமினேட் பண்ணாங்க. ஸோ பார்வதியோட பொம்மை இந்த 3 ரவுண்ட் இப்போதைக்கு ஒரு ரவுண்ட் கேன்சல் பண்ணாங்க. பட் அந்த 3 ரவுண்ட்லயும் வந்து பாத்தீங்கன்னா சபரி பார்வதியோட பொம்மையை தான் தூக்குனாரு. அவர் வந்து ஒரு விஷயத்தை டார்கெட் பண்றாரு, டார்கெட் பண்ணி அந்த பொம்மையை வந்து தூக்குறாரு. அவரோட கேம் பிளே வந்து ரொம்ப கிளியரா இருக்கு. யார் வந்து ரொம்ப வந்து ஃபவுல் பிளே பண்ணுவாங்க அவங்கள முதல்ல தூக்கு, யார் ரொம்ப ஓவர் ஆட்டிடியூட் காட்டுவாங்க, ஓவரா வந்து சீன் போடுவாங்க, ஓவரா போங் அடிப்பாங்க, அவங்கள தூக்குன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஆல வந்து பார்வதியை தூக்கிட்டாங்க, இந்த கேம் விட்டு தூக்கிட்டாங்க. ஸோ அவர் வந்து பாத்தீங்கன்னா அவர் தூக்குனதுனால பார்வதி வந்து கேம் விட்டு போயிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து கேம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா மாறும்னு நினைக்கிறேன். இந்த அலசல் புலசல் சடுச்சைகள், ட்ரெஸ்ஸை பிடிச்சி எடுக்கிறது அதெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் நல்லா போகணும்னு நினைக்கிறேன். ஸோ செகண்ட் ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி எலிமினேட். ஸோ அது ஒரு எப்பவுமே கேமோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கேம் முடிஞ்சதுக்கு அப்புறமா யாரோட மாஸ்கை வந்து எடுத்தாங்க அது வந்து கையை தூக்கி வந்து சொல்லணும். அப்படி சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா திவாகர் நான் வந்து என்னோட பொம்மை தான் எடுத்தேன் பிக் பாஸ், அது நான் வச்சிட்டேன்னு சொல்லி சொல்லும்போது கமருதீன் வந்து பார்த்தீங்கன்னா துப்புவாரு, தூ அப்படின்னு சொல்லி. இல்லை புரியல, இது துப்புறதுக்கு என்ன இருக்கு? பிக் பாஸோட கிளியர் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்மேட் வந்து அவங்களோட பொம்மையை எடுக்கலாம், அவங்களோட பொம்மையை அவங்க அந்த இதுல வந்து வைக்கலாம், அந்த ஹவுஸ்ல வந்து வைக்கலாம். இந்த வாட்டி வந்து கொஞ்சம் எக்ஸெப்ஷன் பிரிவிலேஜ் வந்து சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்மேட்க்கு வந்து கொடுத்துருக்காங்க, அவங்களோட பொம்மையை எடுக்கிறதுக்காக. அந்த மாதிரி வந்து திவாகர் வந்து அவங்களோட பொம்மையை எடுக்கும்போது அப்படி துப்புறது வந்து பாத்தீங்கன்னா எந்த வகையில சரியா இருக்கும்னு தெரியல. அதுவும் பார்த்ததுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது மட்டும் கமருதீன் வந்து பண்ணல. கமருதீன் வந்து பாத்தீங்கன்னா பாடி ஷேமிங் கூட வந்து திவாகரை வந்து பண்ணாரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா பார்வதி வந்து கன்சோல் பண்ணிட்டு இருக்கும்போது நடுவில் வந்து
லைக் கமருதீன் வந்து பார்வதியை கன்சோல் பண்ணிருக்கும் போது அவர் பக்கத்துல இருந்தாரு. அப்படி பக்கத்துல இருந்தபோது நீ போப்பா அந்த மாதிரி சொல்லும்போது ஏய் என்ன உருண்டை அந்த மாதிரி சொல்றாரு. இப்போ என்ன உனக்கு பிரச்சனை இல்ல வந்து என்ன உருண்டையில வந்து என்ன இருக்கு எனக்கு புரியல. அவர் என்ன குண்டா இருக்காரு நீ ஃபிட்டா இருக்கான்னு சொல்லி அதை வந்து குட்டி காட்டுறியா? அவர் நினைச்சா உன்ன மாதிரி வந்து ஜிம்முக்கு போய் வெயிட்டை குறைச்சு ஃபிட் ஆக முடியும். அதான் அவர் மாதிரி வந்து பிசியோதெரபிஸ்ட் படிச்சு உன்னால டாக்டர் ஆக முடியுமா? யார்கிட்ட எப்படி பேசணும் ஒரு மரியாதை இருக்கணுங்க. சிம்பிள் கர்ட்டசிங்க. அது நம்ம வந்து ஒரு நேஷனல் டெலிவிஷன்ல இருக்கோம், கோடி பேர் பார்க்குற ஷோ இது. நம்ம என்ன வார்த்தை சொல்றோம், நம்ம என்ன போதிக்கிறோம், அது வந்து பார்க்குற ஆடியன்ஸ் மேல எப்படி போய் சேரும். இப்போ கமருதீனை பிடிச்சவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அப்படி பிடிச்சவங்க வந்து சின்ன பசங்களா இருப்பாங்க. இப்போ வந்து அவன் கமருதீன் வந்து திவாகர் சாரை வந்து உருண்டைன்னு சொல்லி வந்து சொல்றான், பாடி ஷேமிங் பண்றான். அப்படி பாடி ஷேமிங் பண்ணும்போது அவனோட ஃபேன் சின்ன பசங்களா இருப்பாங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஸ்கூல்ல வந்து அங்க குழந்தைங்க வந்து கொஞ்சம் குண்டா இருக்கும்போது டேய் உருண்டை எங்கடா உருண்டிட்டு வர அந்த மாதிரி வந்து கலாச்சா அந்த அந்த குழந்தை வந்து அந்த குழந்தை மனசுல வந்து என்ன வரும், அந்த குண்டா இருக்கேன் அதனால தான் வந்து உருண்டைன்னு சொல்லி கலாய்க்கிறாங்கன்னு சொல்லி அங்க ஒரு அவன் மனசுல வந்து இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வரும். இவன் வந்து உருண்டைன்னு சொல்றதுனால இது வந்து யூசுவல் தான் போல இந்த குழந்தை நினைச்சுப்பாங்க. இது வந்து யூசுவல் எல்லாரும் சொல்ற வார்த்தை தான், பிக் பாஸ்லயே சொல்றாங்க இது நல்லா இருக்குன்னு சொல்லி. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு காமன் வேர்டா மாறிடும். இது வந்து அப்ரிஷியேட் பண்றதுக்கு நான் வந்து ஆளே கிடையாது. நான் வந்து அதை பண்ணவே மாட்டேன். ஒருத்தங்களை வந்து அவங்களோட பிஹேவியரை வச்சு நீங்க வந்து கலாய்ங்க, பிஹேவியரை வச்சு குறை சொல்லுங்க, அவங்கள வந்து மட்டம் தட்டுங்க, எல்லாமே பண்ணுங்க, இட்ஸ் ஓகே. பட் ஒருத்தங்களோட உருவத்தை வச்சுட்டு உருவ கேலி பண்ணீங்கன்னா அது வந்து என்னைக்கும் நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன். இன்னைக்கான நாள்ல கமருதீன் அது பண்ணது ரொம்ப பெரிய தப்பு. இது வந்து பாத்தீங்கன்னா சேது நான் வந்து சாட்டர்டே எபிசோட்ல இல்ல சண்டே எபிசோட்ல வந்து கண்டிப்பா கேட்கணும். எப்படி வந்து ஒரு மனுஷனை வந்து உருவ கேலி பண்ணலாம், எப்படி வந்து ஒரு பாடி ஷேமிங் வந்து அவங்க பண்ணலாம், எப்படி வந்து பிக் பாஸ்ல வந்து இதை அலோ பண்றாங்க. இந்த மாதிரி ஒரு வேர்ட் வந்து எவ்வளவு பாதிக்கும். அது வந்து பாக்குற ஃபேன்ஸா இருக்கட்டும் இல்ல வந்து குழந்தைங்களா இருக்கட்டும். இந்த மாதிரி ஒரு பிரைம் ஷோல வந்து பிரைம் ஷோ இது ஆக்சுவலி நிறைய பேர் பாக்குற ஷோ. அது வந்து குழந்தைங்க பார்க்கும்போது அவங்க மனசுலயும் இந்த வந்து வார்த்தை வந்து இது சரிதான் போல இது கரெக்ட் தான் போலன்னு சொல்லி அவங்க நினைச்சிட்டு அவங்க ஸ்கூல்ல போய் சொன்னா அங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த குழந்தை என்ன பாதிக்கப்படும். குண்டா இருக்கிற குழந்தைய போயிட்டு நீ உருண்டையா இருக்க அப்படி இப்படின்னு சொல்லி கலாச்சா அது குழந்தை மனசுல என்ன பாதிக்கும். ஸோ நான் வந்து செயின் ரியாக்ஷன் பாக்குறேன். இங்க வந்து சிம்பிளா வந்து ஒரு கமருதீன் அண்ட் திவாகர் இங்க ரெண்டு பேருக்கும் நடக்கிற சண்டை, இந்த ரெண்டு பேருக்கும் நடக்கிற ஒரு விஷயம். இது பிரைவேட்டா வேற எங்கேயாவது நடந்துச்சுன்னா இதை பத்தி நான் பேசியிருக்கவே மாட்டேன். இது பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை, நீங்களும் கேட்டிருக்க மாட்டீங்க. பட் இது வந்து பாத்தீங்கன்னா கோடி பேர் வந்து பாக்குற ஷோ. இங்க நம்ம பேசுற ஒரு வார்த்தையும் ஒரு விஷயமும் வந்து நம்ம பண்றது யாரையோ ஒருத்தரை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். சோ இவர் இந்த மாதிரி உருண்டைன்னு சொல்லி சொல்றதுனால அது வந்து ஒரு செயின் ரியாக்ஷனா போய் நிறைய இடத்துல பருவம், நிறைய பசங்க இது வந்து சரிதான் போல குண்டா இருக்கிறவங்கள வந்து நம்ம உருண்டைன்னு சொல்லி கலாய்க்கலாம்னு சொல்லி அந்த மாதிரி வந்து ஒரு டாக்ஸிக்கா வந்து மாறிடுவாங்க. இந்த ஹவுஸ்ல இப்போதைக்கு மோஸ்ட் டாக்ஸிக் பர்சன்னா நான் வந்து இப்போதைக்கு கமருதீன் சொல்லுவேன். செகண்ட் டாக்ஸிக் பர்சனா பார்வதி. இந்த ரெண்டு பேர் தான் பாத்தீங்கன்னா ஹவுஸை வந்து கெடுக்கிறாங்க ஆக்சுவலி. பட் ஆனா கமருதீன் சொன்னது வந்து ரொம்ப தப்பான வார்த்தை. இந்த மாதிரி பாடி ஷேமிங் பண்ணது இதுக்கு வந்து சேதுனா கண்டிப்பா கேட்கணும், வார்னிங் கொடுக்கணும், ரோஸ்ட் கண்டிப்பா பண்ணணும். இது வந்து எந்த வகையிலையும் நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன். சேனலும் சப்போர்ட் பண்ணக்கூடாது, யாருமே இது சப்போர்ட் பண்ணக்கூடாது. இது கண்டிப்பா கேட்கணும். வீக்கெண்ட் எபிசோட்ல நான் வந்து அது பாக்குறேன், கேட்கறாங்களா இல்லைன்னு பாக்குறேன். பட் ஆனால் கண்டிப்பா கேட்கணும். ஸோ செகண்ட் ரவுண்ட்ல வந்து பார்வதியை வந்து எலிமினேட் பண்ணாங்க. அங்க இந்த சலசலப்பு போயிட்டு இருக்கு பாத்தீங்களா, துப்புனா பாத்தீங்களா, நான் என்னோட பொம்மையை எடுத்து வச்சேன்னு சொல்லி ரூல்ஸ் படி தான் வந்து வாட்டர்மேன் ஸ்டார் வந்து ஆடினு இருக்காரு. ரூல்ஸ் படி ஆடி என்னோட பொம்மையை நான் வச்சிருக்கேன்னு சொல்லி அவர் சொன்னாரு. அதுல துப்புறதுக்கு ஒன்றும் இல்லை. அப்படி ரெண்டு பேரும் கான்வர்சேஷன் பண்ணும்போது எஃப்ஜே வந்து சண்டை போட்டு உள்ள போயிட்டான். ரெண்டு பேருக்கும் நடக்குது. இவன் ஏன் உள்ள போனா, போன ரவுண்ட்ல வந்து அவன் பேசினானா அப்போ சும்மா இருக்க சொன்னாங்களா எல்லாரும். இப்போ இவங்க ரெண்டு பேரும் வந்து சண்டை போடும் போது யாரும் ஒன்றும் சொல்லலையா. அதனால வந்து பாத்தீங்கன்னா அவர் கோச்சிட்டு உள்ள போறாரா. ஒருத்தரை பார்த்தாலே எப்படி அடிக்கணும்னு தோணும். ஏதோ இந்த மூஞ்ச பாருங்க. ஸோ அந்த மாதிரி வந்து தோணுது. ஓவர் ஆட்டிடியூட், ஓவர் பில்டப், ஓவர் ட்ராமா. எனக்கு டே பை டே இவரை வந்து எஃப்ஜே வந்து பிடிக்காம போகுது. உங்களுக்கு எப்படின்னு தெரியல, பட் ஆனால் எனக்கு வந்து பிடிக்காம போகுது. நெக்ஸ்ட் சபதி கனியக்காலாம் வந்து பாத்தீங்கன்னா எஃப்ஜே வந்து கன்சோல் பண்றாங்க. கனியக்காலாம் ஒரு ஸ்டெப் மேல, டேய் எனக்குலாம் வந்து பார்த்தனா அவங்க எப்படி போனாலும் பரவாயில்லடா, நீ எனக்கு முக்கியம்டா, நீ உன் பேர் கெடக்கூடாதுடா, நீ நல்லவனா இருக்கணும்டா, நீ நல்லா வரணும்டா, அந்த மாதிரி வந்து எஃப்ஜே வந்து சொல்றாங்க. இது வந்து பிக் பாஸ். இப்போ இல்லைன்னா நாளைக்கு இல்லை ஒரு வாரம் கழிச்சு நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் குத்திக்கிட்டு தான் ஆகணும். இது ஒரு ஹங்கர் கேம் மாதிரி தான். இங்க யாரும் நிரந்தர நண்பனும் இல்லை, இங்க யாரும் நிரந்தர எதிரியும் இல்லை. இந்த கேம்ல ஒருத்தர் நல்லா இருக்கணும், ஒருத்தர் சூப்பரா வரணும், அவன் பேரு கிடைக்கூடாதுன்னு சொல்லி நீங்க ஒர்க் பண்ண தேவையில்லை. உங்களோட கேமை நீங்க விளையாட போதும். கனிக்கா நீங்க யாருக்காகவும் பறிஞ்சு பேசணும், நீங்க யாருக்காகவும் வந்து ஃபேவர் பண்ணணும்னு சொல்லி அவசியம் இல்லை. இந்த கான்ட்ராக்ட் நீங்க அக்செப்ட் பண்ணிட்டு வந்தது நான் என்னோட கேம் ஆடணும், நான் வந்து வின் பண்ணணும்னு சொல்லி தான் நீங்க இங்க வந்திருக்கீங்க. அவனோட கேம் நீங்க ஆட தேவையில்லை. உங்களோட கேம் நீங்க ஆடினா போதும். தேவையில்லாம வந்து அவனுக்கு சப்போர்ட் பண்ணி அவனை கன்சோல் பண்ணி அவ்வளோலாம் சீனே இல்லை. இவ்வளோ வந்து தேவையில்லாம பண்றாங்க. ஸோ எனிவேஸ் கைஸ், ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நடந்த எபிசோட்.